ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய நாகர்கோவிலுக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு கிராமத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான கிருஷ்ணர் சமாதி என இப்போது வரைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு சமாதியை பற்றிய திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய நாகர்கோவிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2005ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது அனீஷ்குமார் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2005ஆம் காலகட்டத்தில் அனீஷ்குமாரனுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய பாண்டியன் அப்படிங்கிற நபருடைய குடும்பத்தில் நடந்த திகில் நிகழ்வுங்க. அப்படி என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2005ஆம் காலகட்டத்தில் பாண்டியன் அப்படிங்கிற கல்லூரி முடிச்ச ஒரு வாலிபர் இருந்திருக்காருங்க. அவர் தன்னுடைய குடும்பத்தோடு நாகர்கோவில் இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களுடைய குடும்பத்தில் அப்பா, அம்மா, அப்புறம் கல்யாணமாகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய சுமதி அப்படிங்கிற தங்கை ஒருத்தங்க. மொத்தம் 4 பேரும் சேர்ந்து அழகான குடும்பமாக அந்த கிராமத்தில் வச்சு வந்தாங்க. இந்த பாண்டியன் அப்படிங்கிற நபர் கல்லூரி முடிச்சு ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இவங்களுடைய குடும்பம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி இருக்கும்போது 2005ஆம் காலகட்டத்தில் பாண்டியனுக்கு 2 நெருங்கிய நண்பர்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒரு நண்பர் அதே கிராமத்தை சேர்ந்த சரண் அப்படிங்கிற சொந்தக்கார பையங்க. இன்னொரு நபர் குமார் அப்படிங்கிற பேர் கொண்டவருங்க. அவர் அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வேறொரு கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க இருவரும் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாண்டியனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே பள்ளிக்கூடம் மற்றும் ஒரே கல்லூரியில் படித்த நபர்களுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேர்த்து மேலேயும் ரொம்ப பாசம் வச்சிருக்காருங்க இந்த பாண்டியன் அப்படிங்கிறவர். இந்த டைமில் தான் 2005ஆம் காலகட்டத்தில் கல்லூரி முடிச்ச காரணத்தினால ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குமார் அப்படிங்கிறவர் 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய காரணத்தினால வாரத்திற்கு ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ தான் இந்த பாண்டியன் மற்றும் சரண் 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டியன் அப்படிங்கிறவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு. சரண் அப்படிங்கிற அந்த சொந்தக்கார பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்லூரி முடிஞ்ச காரணத்தினால தன்னுடைய அப்பாவினுடைய ஓன் பிஸ்னஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் சரண் அப்படிங்கிற இந்த நபர் அந்த கிராமத்தில் ஓரளவுக்கு பணவசதி படைச்ச பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லாங்க. அவங்களுடைய அப்பா ஜேசிபி, லாரி, கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை நடத்தி வராருங்க. அந்த காரணத்தினால இந்த சரண் அப்படிங்கிறவர் கல்லூரி முடிச்சு அவங்களுடைய அப்பாவினுடைய சொந்த தொழிலை எடுத்து நடத்திட்டு இருக்காருங்க. இந்த டைமில் தான் சரணுக்கு பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தார் முடிவெடுத்து பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சரண் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய நெருங்கிய நண்பனான பாண்டியன் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அவருடைய தங்கச்சி சுமதி அப்படிங்கிறவங்க மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிற அப்படின்னு சொன்ன காரணத்தினால உடனே சரணுடைய அப்பாவும் அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அதே நேரத்தில் சரணுடைய அப்பா அம்மா உடனே ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர் தாங்க பாண்டியன். இதனால் 2 குடும்பத்தாரும் ஒத்துக்கொண்டு பாண்டியனுடைய தங்கச்சியான சுமதி மற்றும் சரணுக்கு கிராண்டாக திருமணம் நடைபெறுதுங்க. திருமணம் முடிஞ்சு 6 மாத காலகட்டம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு சரண் மற்றும் சுமதிக்கு. 6 மாத காலகட்டம் கழிச்சு தான் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய இடி ஒன்று விழுந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சரண் அப்படிங்கிறவருடைய தொழில் அப்பாவோட தொழில் தான் பார்த்துருக்காருன்னு சொன்னேன். இவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் நாகர்கோவிலில் தாங்க இருக்குது. டெய்லியும் 2 வீலரில் போயிட்டு வருவதாங்க இந்த சரண் வாடிக்கையாக வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் நாகர்கோவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சு திரும்பி வில்லேஜ் நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. வரும்போது ஹைவேல அதிவேகமாக வந்த லாரியில் அடிபட்டு ஸ்பாட்லேயே சரண் இறந்து போயிடுறாருங்க. இறந்தது மிக கொடூரம் அப்படின்னே சொல்லாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா லாரியினுடைய டயர் சரணுடைய தலைமையில ஏறி மூளை எப்படி தனியா ரோட்ல விழுந்து துடிச்சாங்க கொஞ்சம் நிமிடங்கள். இதையெல்லாம் நேரில் பார்த்த பயணிகள் நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அதற்கடுத்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு சரணுடைய குடும்பத்தார், அதே மாதிரி பாண்டியன்,
அவங்களுடைய தங்கச்சி எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அந்த விபத்தை நேரில் போய் பார்த்த உடனே பாண்டியன் மனசுடைஞ்சு போயிட்டாருங்க. சிறு வயதிலிருந்தே நண்பனாக இருந்தவர் தான் சரண். அது மட்டும் இல்லாமல் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை ரெண்டையும் யோசிச்சு பார்த்து தன்னுடைய தங்கையினுடைய வாழ்க்கையும் போச்சு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டானே அப்படி சொல்லிட்டு நொந்து போயிட்டாருங்க, மனசுடைஞ்சு போயிட்டாரு. அதற்கு பிறகு சரணுக்கு தேவையான இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. சரண் இறந்து போன 3வது நாளே மாமனார் வீட்டில் வந்து இருக்க விருப்பம் இல்லாமல் கணவனுடைய ஞாபகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுடைய வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய தங்கச்சியினுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாம ட்ரிங்க்ஸுக்கு அடிமையானாருங்க இந்த பாண்டியன் அப்படிங்கிறவர். டெய்லியுமே ஆல்கால் இல்லாமல் தூங்குவதே கிடையாதுங்க. எல்லாம் முடிஞ்சு போய் 2 வார காலகட்டங்கள் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அப்போதெல்லாம் இறந்து போன சரணை பற்றியே நினச்சிட்டு இருந்திருக்காருங்க. 2 வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் நள்ளிரவு நேரங்க நல்லா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாருங்க அவருடைய வீட்டில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் இறந்த காரணத்தினால பாண்டியனுடைய வீட்டில் தான் சுமதியும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் பாண்டியனுக்கு தனி அறை இருக்குங்க. அந்த அறையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்குங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இந்த ஆன்மாக்கள் ப்ரொசஸ் பண்ணுவதற்கான முக்கியமான அறிகுறி மூச்சை வந்து திணற வைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மார்பு மேலே யாரும் ஏறி உட்கார்ற மாதிரி உணர்வு தென்படுங்க. அதே மாதிரி உணர்வு தான் இந்த பாண்டியனுக்கு தட்டுப்பட்டுருங்க. போதை அவ்வளவாக இருந்தாலும் கூட மூச்சு திணற கஷ்டப்பட்டு டக்குன்னு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாருங்க. அந்த டைமில் கை காலெல்லாம் அப்படியே செயலிழந்து போன மாதிரி எதுவுமே பண்ண முடியலைங்க. அதற்கு பிறகு எப்படியோ கையையும் காலையும் அசைச்சு டக்குன்னு முழிச்சு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாருங்க. முழிச்சு எந்திரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து அடுத்த நொடியேங்க ஓங்கி பலார்னு பாண்டியனுக்கு அறை விழுந்திருக்குங்க. அந்த அறையை அடித்த உடனே பயங்கரமாக வலிச்சுட்டு முழிச்சு பார்த்து சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. அறை முழுவதும் தேடி பார்க்கும்போது அந்த அறையில் அவரை தவிர வேறு யாருமே இல்லைங்க. அதே நேரத்தில் பாண்டியன் என்ன ஸ்டார் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் எடுத்துருந்த காரணத்தினால போதையில் இப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. இருந்தாலும் கன்னத்தில் அடித்து அந்த வலி தாங்க முடியலைங்க. இதெல்லாம் குழப்பமாகி கொஞ்ச நேரம் படுக்கையிலே உட்காந்துட்டு இருக்காருங்க. அந்த டைமில் தான் ரூமை சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த ரூமே எப்போதும் இல்லாத அளவுக்கு வித்தியாசமாக காட்சி அளிச்சிருக்குங்க. எப்போதும் இருக்கிற மாதிரி இல்லைங்க. அப்நார்மலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரூம் முழுவதும் பயங்கர சில்லாக இருந்திருக்குங்க. ஏசி போட்டால் எவ்வளோ கூலிங்காக இருக்கும் அந்த மாதிரி கூலிங்காக இருந்திருக்குங்க. பொதுவாக ஏதாவது நெகட்டிவான சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து சுத்தமாக கூலிங்காக இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த பாண்டியனுடைய அறையும் இருந்திருக்குங்க. இந்த நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்கும்போது பாண்டியனை இன்னும் பயமுறுத்தும் வகையில் டக்குன்னு கரண்ட் வேற கட் ஆயிடுச்சுங்க. கரண்ட் கட்டான உடனே பாண்டியன் கொஞ்ச நேரம் நடுநடுங்கி போயிட்டாருங்க. கும் இருட்டாக இருந்த காரணத்தினால பாண்டியன் இதற்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், எந்திரிச்சு வெளியே போயிடலாம், ஹாலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாருங்க. அப்போது அவருடைய அறையில் எமர்ஜென்சி லைட் லேம்ப் இருந்திருக்குங்க. அந்த லைட் லேம்ப் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து லைட்டை ஆன் பண்ணதாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த லைட் லேம்ப் வெளிச்சத்தில் அந்த படுக்கறையினுடைய ஒரு சுவத்துலைங்க இவருடைய ஷேடோ வந்து ஒரு பக்கம் தெரியுது. பக்கத்துலேயே இன்னொரு நபர் பின்னாடி நிற்கிற மாதிரி இன்னொரு நிழல் தெரியுதுங்க. அந்த நிழல் தோற்றத்தை பார்த்த உடனே பாண்டியனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்போதே புரிஞ்சுக்கிட்டாருங்க இந்த அறையில் நம்ம நினச்சது சரிதான், வேற ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயந்து போய் அந்த நிழலை திரும்பி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த அறையை விட்டு வேகமாக ஹாலுக்கு ஓடி வந்துட்டாருங்க. இவங்களுடைய வீடு கொஞ்சம் நல்லா வசதியான வீடு தாங்க. ஹாலில் வந்து யாரும் தூங்க மாட்டாங்க. அவங்களுடைய பெட்ரூமில் தூங்குறாங்க. தங்கைக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. இவர் இருந்த அறையில் தான் இப்படி பிரச்சனை நடந்து ஹாலுக்கு வந்துட்டாரு. ஹாலில் வந்து சோஃபாவில் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காருங்க. அந்த லைட் லேம்ப் வெளிச்சத்தோடு ஹாலினுடைய சோஃபாவிலேயே யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க அந்த நிகழ்வெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய வாழ்நாளில் இப்படியெல்லாம் நடந்ததே கிடையாது. யாரோ ரூம்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது மட்டும் இல்லாமல் நம்மளை யாரோ ஓங்கி அடிச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. ஹாலில் விடிய விடிய தெய்வத்தை நினச்சி தூங்கவே இல்லைங்க. காலையில் விடிச்ச பிறகு முதல் முறை நடந்த காரணத்தினால யாருக்கிட்டையும் இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் சுமதியினுடைய கணவர் சரண் இறந்து 2 வார காலகட்டம் ஆச்சு. ஏற்கனவே மன உளைச்சல் இருக்காங்க. நம்மளுக்கு நடந்ததை மறுபடியும் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு மேலும் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாருங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் முடிச்சு எந்திரிச்ச பிறகும் பாண்டியனால எந்த வேலையும் செய்ய முடியலைங்க. உடம்பு பயங்கர சோர்வாக இருந்துருங்க. யாரோ புரட்டி போட்டு அவரை அடித்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருந்த காரணத்தினால போய் படுத்து தூங்கிட்டாருங்க. மறுபடியும் வேலைக்கே போகல. சாயந்தரம் 7 மணி வரைக்கும் படுத்தே இருந்து 7 மணிக்கு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு நேற்று நைட்டு நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பன் நினச்சி மறுபடியும் ஆள்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. சரி நம்ம டாஸ்மாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பைக் எடுத்துட்டு அந்த கிராமத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தூரம் போனால் இன்னொரு சிட்டி இருக்குங்க. அந்த சிட்டியில் தாங்க டாஸ்மாக் இருக்கும். அங்கே போய் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு 7 மணி தோராயமாக பைக் எடுத்துட்டு நேராக அந்த டாஸ்மாக்கை நோக்கி போறாருங்க. டாஸ்மாக் போயிட்டு சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு நைட்டு 10 மணி 10:30 மணி தோராயமாக தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காருங்க. அந்த கிராமம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூக்குத்தியம்மன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் கிளைமேக்ஸோட கடைசியில் வந்து பாலாஜியும் மூக்குத்தியம்மன் நயன்தாராவும் மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ஃபுல்லாக பெரிய குளம் மாதிரி இருக்கும், நீர் நிறைஞ்சு போய். லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே மரங்கள் அடர்ந்து போய் புதரமாக இருக்கும். அந்த பகுதி தாங்க இவங்களுடைய ஊருக்கு போகக்கூடிய வழிப்பகுதி. அதே கிளைமேக்ஸ் சீன் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இது நடந்துச்சு. ஸோ அந்த ரோட்டு வழியாக தான் உங்களுடைய வில்லேஜுக்கு போகணும் அப்படிங்கிற காரணத்தினால பைக்கில் 10:30 மணி தோராயமாக வந்துட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த குளம் மற்றும் லெஃப்ட் சைடு புதறக்கூடிய அந்த பகுதிக்கு நெருக்கமாக வரும்போது திடீர்னு ரோடினுடைய மத்திய பகுதியில் ஒரு மர்மமான நபர் நிற்கிற மாதிரி தென்பட்டுருக்குங்க. அவர் மேலே அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு விட்டாருங்க. விட்ட உடனே அந்த பைக் வந்து குளம் இருக்கக்கூடிய ஏரிக்கரை சைடு போய் நின்று கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா
குளத்துக்குள்ள பைக் விழுந்துருச்சு அப்படின்னா இவர் இறந்துருப்பாருங்க. இவருக்கு நீச்சல் வேற தெரியாது. கரெக்டாக அந்த கரையோரத்தில் பைக் வந்து விழுந்துருச்சுங்க. அதே நேரத்தில் அந்த பைக் வந்து குளக்கரைக்குள்ளே இறங்கும் போது இவருடைய தோள்பட்டையை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி ஒரு டக்குன்னு உணர்வு தென்பட்டுருக்குங்க. இந்த சமயத்தில் இவர் போதையில் இருந்த காரணத்தினால கரையில் விழுந்து எந்திரிச்சு சுற்றி முற்றியும் பார்க்குறாருங்க. ரோடினுடைய சென்டர் பகுதியில் இந்நேரத்துக்கு யாரா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போதையில் அது ஒரு உருவம், அது ஒரு மர்மமான விஷயம் அப்படின்னே தெரியாமல் கத்தியிருக்காருங்க. எவன்டா குறுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு மேலே வந்து நின்று கத்தியிருக்காருங்க. எவ்வளவு சத்தம் போட்டும் அங்கே யாருமே இல்லாத காரணத்தினால அதற்கு பிறகு கரையில் விழுந்து கிடக்கக்கூடிய பைக்கை ரோட்டுக்கு கொண்டு வராருங்க. நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறாருங்க. எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணியும் முடியவே இல்லை. அதே நேரத்தில் இவர் போதையில் இருந்த காரணத்தினாலும் முன்னாடி நாள் நடந்த உடல் சோர்வு காரணத்தினாலும் எதுவும் பண்ண முடியாமல் ஓரமாக போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாருங்க. யாராவது வந்தாங்கன்னா உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பகுதியில் இரவு 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் பைக் வருவதெல்லாம் கஷ்டங்க. ஏன்னா ஒரு மர்மமான பிளேஸ் 2005 காலகட்டத்தில். சரி யாராவது வந்தாங்கன்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு பைக்கை வந்து சைடில் ரோட்டோட சைடில் போட்டு போய் அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்டாருங்க. போதையில் இருந்த காரணத்தினால இவருக்கு அந்த அளவு பயம் இல்லைங்க. அந்த மரத்தினுடைய அடியில் உட்காந்து எவன் வந்து பைக் முன்னாடி விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டிகிட்டே இருக்காருங்க. அந்த டைமில் ஒரு 5 நிமிடம் கழிச்சுங்க இவர் சாஞ்சிருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய பின்னாடி சேர்ந்து முதுகுல மறுபடியும் ஓங்கி பட்டாரம் அடித்த மாதிரி ஒரு உணர்வு தென்படுதுங்க. அந்த அடித்த வழி வேகத்தில் டக்குன்னு எழுந்து மறுபடியும் திட்டுறாருங்க. எவனோ என்கிட்ட வித்த காமிச்சிட்டு இருக்கான், எவனாவது கண்ணில் தட்டு பண்ணினா அவனை கொன்றுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. யாராவது முன்னாடி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போதையில் உளறாருங்க. அப்போதுதான் பாண்டியனுக்கு உச்சக்கட்ட போதையில் இருந்தது மட்டும் இல்லாமல் உச்சக்கட்ட பயத்தை கொடுக்கும் வகையில் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த முதுகில் அடித்த வேகத்தில் வந்து எந்திரிச்சு சுற்றி முற்றியும் பார்க்கும்போது அந்த புதர் சைடு சரௌண்டிங் மரத்தை சுற்றியும் யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அந்த அழுகுரலை கேட்ட உடனே பாண்டியனுக்கு மொத்த போதையும் போயிடுச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அழுகை குரல் நார்மல் மனுஷன மாதிரி இல்லைங்க. சுற்றி இந்த 5.1 சரௌண்டிங் சிஸ்டம் கேட்டுச்சுன்னா எப்படி கேட்கும் அந்த மாதிரி கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மிரண்டு போய் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. பைக் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் எப்படி ஓடினாருன்னு தெரியலையும் ஓட்டம் பிடிச்சி போய் பார்க்கும்போது அங்கே ஒரு எசக்கியம்மன் கோவில் இருக்குங்க. அது இவருக்கு தெரியும். அந்த எசக்கியம்மன் கோவில் பக்கத்தில் போய் நின்றுட்டாருங்க. கோவிலில் நின்றுட்டு நடந்த நிகழ்வுலாம் யோசிச்சு பார்க்குறாருங்க. போதை சுத்தமாகவே போயிடுச்சு. என்னடா இது இப்படி நம்மளை பாடாப்படுத்துது, நேற்று நைட்டு வேறு அப்படி நடந்துச்சு, நமக்கு அழுகிற சத்தம் வேற கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அந்த எசக்கியம்மனை வேண்டிக்கிட்டு அந்த கோயிலே விடிய காத்திருந்தாருங்க. கோவிலில் போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு எந்தவித அமானுஷ்யங்களும் இவருக்கு நடக்கலைங்க. காலையில் 5:30 மணி 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதற்கு பிறகு ரோட்டில் வந்த பைக்கை குறுக்காட்டி அந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் கடையில் எடுத்து போய் சரி பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய தங்கச்சி மற்றும் அப்பா அம்மா கேட்டுருக்காங்க நைட்டெல்லாம் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் போய் படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இவர்கிட்ட 2005 காலத்தில் செல்ஃபோன் இருந்திருக்குங்க. ஏன்னா 2003 தான் செல்ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பிச்சு. இவர் பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக குடிக்கிறதுனால பட்டன் செல் வச்சிருக்காரு. ஆனால் டாஸ்மாக் போன அன்றைய நாள் வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டாருங்க. அதை ஸோ அதனால தான் வீட்டுக்கு ரீச் பண்ண முடியலைங்க. காலையில் தன்னுடைய குடும்பத்தார் கேட்கும்போது ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து அப்படி சொல்லிட்டாருங்க. சொன்னால் அவங்க பயப்படுவாங்க, மேலும் குழப்பம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூங்காத காரணத்தினால அவங்ககிட்ட அப்படி சொல்லி சமாளிச்சுட்டு போய் படுத்து வருதாங்க. பயங்கரமான காய்ச்சல் வந்துருச்சுங்க. சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு அவங்களுடைய தங்கச்சி வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு தொட்டு பார்க்குறாங்க. ஆனால் பயங்கரமாக உடம்பெல்லாம் கொதிக்குது, வா கிளினிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிளினிக் கூட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அன்றைய நாள் உடம்பு சரியில்லாத காரணத்தினால மது அருந்தலைங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கல. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பாண்டியன் அதே அறையில் தூங்குறாருங்க. அன்றைய இரவு நடந்தது தான் இன்னும் ஒரு பயங்கரம். அவருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் வகையில் ஒரு காட்சி நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2-3 நாள் தூங்கவே இல்லை இல்லையா. அன்னைக்கு நாள் மது அடிக்கவும் இல்லை. அதனால் நல்லா தூங்கிட்டாருங்க. மிட் நைட் டைம் நடுநிசி நேரம் ஒரு 1 மணி சமயம் இருக்குங்க. அந்த டைமில் இவருக்கு ஒரு ஆழ்ந்த கனவு ஒன்று வருதுங்க. அந்த கனவுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்து போன சரண் இருக்கார்ல தங்கச்சியினுடைய கணவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டை நோக்கி வர்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் விபத்து ஏற்படும் போது தலையே நசுங்கி போச்சு இல்லை, அந்த தலை இல்லாத முண்டம் மாதிரி தாங்க வீட்டை நோக்கி வந்து இவங்களுடைய படுக்கை அறைக்கு பக்கத்தில் பாண்டியன் பக்கத்தில் நிற்கிறாரு. நின்ன உடனே பாண்டியன் வந்து கனவுலேயே இதை பார்க்குறாருங்க. டக்குன்னு அந்த விகாரமான தலை இல்லாத முண்டத்தை பார்த்த உடனே முழிச்சு எந்திரிச்சிட்டாருங்க. நார்மல் ஆகிட்டாரு. எந்திரிச்சு பார்த்து இவருக்கு அப்போது தாங்க புரிஞ்சிருக்கு இறந்து போன தன்னுடைய நண்பனான தங்கையினுடைய கணவனுடைய ஆன்மாவனுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க. உடனே பயந்துக்கிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டே, டே நீ இறந்துட்ட, அந்த துக்கத்தில் இருக்கும், ஏன்டா இப்போ வந்து என்ன பயமுறுத்துற, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு சொல்லியிருக்காருங்க பாண்டியன் அவருடைய அறையில் இருந்தே. அப்படி சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் தன்னுடைய நண்பனை நினச்சி அழுதுகிட்டே இருந்திருக்காருங்க. அதற்கு பிறகு அவரே எரியாமல் தூங்கிட்டாருங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு. மறுபடியும் ஒரு 2 மணி 2:30 மணி இருக்க மாட்டிருக்குங்க. பாண்டியனுக்கு இந்த சம்பவம் நடந்து தூங்கிட்டார் இல்லையா, அவருடைய அறையில் படுத்திருக்காரு. ஆப்போசிட்டில் தான் அவங்களுடைய தங்கச்சியினுடைய அறை இருக்குங்க. அதாவது இறந்து போன சரணுடைய மனைவின்னு சொல்லலாமே. அந்த சுமதி அப்படிங்கிற பெண் தூங்கிட்டு இருக்கும்போது பாண்டியனுக்கு நடந்த மாதிரியே சுமதியினுடைய அறையிலும் ஒரு அப்நார்மல் விஷயம் நடக்குதுங்க. பாண்டியனுக்கு முதல் முறை கன்னத்தில் அறை விழுந்துச்சுல்ல, அதே மாதிரி சுமதியினுடைய கன்னத்திலும் ஒரு ஓங்கி அறை விழுகுதுங்க. அந்த அறை அரைஞ்ச காரணத்தால பயந்து போய் சுமதி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டாங்க. யாரா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது அறை வந்து உள்தாப்பால் போட்டது யாருமே இல்லை. அந்த டைமில் ஒருவேளை நம்மளுடைய பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மறுபடியும் படுத்துட்டாங்க. படுத்து ஒரு 5 நிமிடத்திலேயே சுமதியினுடைய அறை கதவை யாரோ தட்டுறாங்க. தட்டுறது மட்டும் இல்லாமல் நான் தான் கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய அண்ணனான பாண்டியனுடைய குரல் தான்.
அண்ணன் எதுக்கு இந்நேரத்துக்கு கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது யாருமே இல்லைங்க, ஹால் விரோச்சோடி கிடந்திருக்கு. அதற்கு பிறகு என்னடா கால் விரிச்சோடி கிடக்குது, அண்ணன் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் மெயின் டோர் கதவு திறந்திருக்கிறத சுமதி நோட் பண்ணுறாங்க. இந்த டைமில் மெயின் டோர் கதவு எதுக்கு திறந்திருக்கு, ஒருவேளை அண்ணனார் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோர் பக்கத்தில் போய் நின்று பார்க்குறாங்க. அந்த மெயின் டோர் நிலவில் நின்று பார்த்தாவே அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கிணறு இருக்குங்க. இப்போதும் நிறைய கிராமங்களில் வீட்டுக்கு பக்கத்தில் கிணறு தோண்டுவாங்க. அந்த மாதிரி பெரிய பாண்டியனுடைய வீட்லேயும் கிணறு இருக்குங்க. அந்த கிணத்தினுடைய ஓரத்தில் நின்றுட்டு பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்தையே உத்து பார்த்துட்டு இருக்காருங்க. இந்த காட்சியை பார்த்த சுமதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. இந்த நடுநீசை நேரத்தில் அண்ணன் அங்கே என்ன பண்ணுறான், கிணத்துக்குள்ளக்கான விழுந்தானே, நீச்சல் வேறு தெரியாதே, செத்து போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அண்ணனை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு கிணத்து பக்கத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 எட்டு வச்ச அடுத்த செகண்டேங்க கிணத்தோரமாக நின்று இந்த பாண்டியன் டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டாருங்க. இதை பார்த்த உடனே சுமதி பயங்கரமாக கத்திட்டாங்க. பக்கத்து வீடு அப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் ஓடி வந்து நீச்சல் தெரிஞ்ச நபர்கள் எல்லாமே கிணத்துக்குள்ளே குதிச்சு பாண்டியனை எப்படியோ உயிரோடு காப்பாற்றி மேலே கொண்டு வந்துட்டாங்க. மேலே கொண்டு வந்து எதற்காக குதிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலிங்க. அதற்கடுத்து அரை மணி நேரம் கழிச்சு வயிற்றில் இருந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு நார்மலாகிறாருங்க பாண்டியன். ஏன்டா இப்படி கிணத்துல குதிச்சு அப்படின்னு கேட்கும்போது திருன்னு முடிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே எதுவும் செல்லாத காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்களாம் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணுறாருங்க. இதுக்கு மேலே நம்ம மறைக்கக்கூடாது, மறைச்சோம் அப்படின்னா நம்முடைய நண்பனுடைய ஆவி வந்து நம்மளையும் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாருங்க. எல்லா விஷயங்களும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காருங்க. அந்த ரூமில் நடந்தது, ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு ரூம் தள்ளி விட்டு விழுக பார்த்தது, அழுதது எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. அப்போதே பாண்டியனுடைய அப்பா அம்மா விடிய காத்துட்டு அடுத்த நாள் தன்னுடைய மகனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் எசக்கியம்மன் கோவில் இருக்குங்க. அந்த எசக்கியம்மன் கோவில் அதான் நைட்டு போய் தங்கியிருந்தாரில் இவர் ரோட்டில் வந்து அந்த அமானுஷ்யம் நடக்கும்போது அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த பூசாரி கிட்ட சொல்கிறாங்க. பூசாரி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அருள்வாக்கு பெற்று ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. எசக்கியம்மன் சொல்கிற மாதிரி அருள்வாக்கு சொல்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் அந்த குடும்பத்தார்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாருங்க. உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சுமதி அப்படிங்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன சரண் தான் கல்யாணம் பண்ணார் நண்பன். ஆனால் இந்த பாண்டியனுக்கு இன்னொரு நண்பர் இருந்தார் இல்லையா, குமார் அப்படின்னு சொல்லிட்டு 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவருங்க. சரண் மற்றும் குமார் 2 பேருமே பாண்டியனுக்கு உற்ற நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக இந்த சரண் வந்து சுமதி மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போய் மூவ் பண்ணார்ல, அந்த டைமில் குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையும் தனியாக ஒரு நாள் கூப்பிட்டுருக்காருங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. சரண் மற்றும் பாண்டியன் குமாரை போய் பார்த்துட்டு என்னடா ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குமார் சொன்ன விஷயத்தை கேட்டு பாண்டியன் மற்றும் சரணுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா இந்த சுமதி அப்படிங்கிற பாண்டியனுடைய தங்கச்சி கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இந்த குமார் அப்படிங்கிற பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவதெல்லாம் வழக்கம் தாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அதனால பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது சரணுக்கும் தெரியாதுங்க, பாண்டியனுக்கும் தெரியாது. ஆனால் இப்போதான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களா சரணுக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளுடைய நண்பர்கள் தானே சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, நம்மளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்களுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரண் மற்றும் பாண்டியன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாங்க. உன் தங்கச்சியும் நானும் 5 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியனுக்கு ஆத்திரம் அதிகமாயிருச்சுங்க. என்னதான் நண்பனாக இருந்தாலும் கூட சரண் தன்னுடைய சொந்த சமுதாயம் அப்படிங்கிற காரணத்தினால அவர்கிட்ட இருந்த அந்த பாசம் அதிகங்க. குமாரை கொஞ்சம் தள்ளி கீழே தான் வச்சிருந்திருக்காரு. அப்போது அவருடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே பாண்டியன் குமாரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உன்னுடைய தகுதி என்ன, எங்க தகுதி என்ன, சரண் தான் என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவான், நீ இதை குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி விட்டாங்க. அதற்கு பிறகு இந்த குமாருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியலங்க. நெருங்கிய நண்பர்களாக பழகிட்டு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து தன்னுடைய காதலிக்காவது ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ரீச் பண்றாங்க. ஆனா பாண்டியனுடைய தங்கச்சி சுமதி 5 வருஷம் குமாரை காதலிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போது சரண் தான் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படி சொன்ன காரணத்தால மனசு மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சரண் வந்து நல்லா வசதியாக இருக்கக்கூடியவருங்க, ஒரே சமுதாயம் வேற. ஸோ எந்த சிக்கலும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு மாறி சரணுடைய கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க சுமதி. அதனால குமார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ தயவு செய்து குறுக்க வராத, உனக்கு எனக்கு செட் ஆகாது, நான் சரணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருட காதலை வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியிருக்காங்க. மனசுடைஞ்சு போன குமாருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. அதற்கு பிறகுதான் சரண் மற்றும் சுமதி 2 பேத்துக்கும் திருமணம் நடந்திருக்குங்க. திருமணமாகி 10 நாட்கள் கூட இல்லைங்க. 10வது நாளையே காதலிக்கு திருமணமான காரணத்தினால நினச்சி நொந்து போய் அவங்களுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் கிருஷ்ணன் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அந்த சமாதிக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க, அதையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த சமாதியில் போய் குமார் அழுதுருக்காருங்க. சரண் மற்றும் சுமதி கல்யாணமாகி 10வது நாளே அந்த கிருஷ்ணன் சமாதிக்கு போயிட்டு வெஸ்ட் எடுத்து குடிச்சிட்டு ஒரு விஷயத்தை அந்த சமாதிக்கு முன்னாடி வேண்டியிருக்காருங்க. என்ன வேண்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உனக்கு நடந்தது தான் எனக்கு நடந்திருக்கு, தயவு செய்து நான் செத்தாலும் எனக்கு துரோகம் பண்ண அந்த 2 நண்பர்களையும் சரி அவளையும் விடாத, நீ கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணன் சமாதி முன்னாடி வேண்டிட்டு உயிரை விட்டுட்டாருங்க. 10 நாளைக்கு பின்னாடி குமார் உயிரை விட்டது சரண் மற்றும் பாண்டியனுக்கு தெரியுங்க. திருமணமாகி 10வது நாளே குமார் உயிரிழந்து போனது சரண் மற்றும் பாண்டியனுக்கு தெரியுங்க. ஆனால் சிறு வயதிலிருந்தே அவனும் நண்பன் தான். அந்த துக்கத்துக்கு கூட பாண்டியன் மற்றும் சரண் போய் கலந்துக்கவே இல்லைங்க. ஸோ இவ்வளவு கொடூரர்களாக இந்த பாண்டியன் மற்றும் சரண் இருந்திருக்காங்க. அப்படி குமார் வந்து அந்த கிருஷ்ணன் சமாதியில் இறந்த பிறகு அந்த கிருஷ்ணர் சமாதியில் இருக்கக்கூடிய ஆவியினுடைய ஆட்டம் தொடங்குச்சுங்க. அந்த கிருஷ்ணர் சமாதிக்கு ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த குமாரனுடைய ஊர் கரெக்டாக இவங்களுடைய கிராமத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிராமம். அங்கே ரொம்ப வீடுகள்லாம் கிடையாதுங்க, ஒரு 100 வீடு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1950 to 60 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த கிருஷ்ணர் சமாதி அந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம்.
கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கோவில் பூசாரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் இருந்திருக்காருங்க. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலைங்க. அப்போது இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் ஒரு பெண்ணை வந்து காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண் மேலே ரொம்ப உயிரையே வச்சிருந்திருக்காருங்க இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறவர். 1950 to 60 காலகட்டத்திலாம் இந்த நகை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க. ரொம்ப வசதியானவங்க மட்டும் தான் இந்த ஆடை ஆபரணங்கள் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் கும்பிடக்கூடிய இந்த கோவிலினுடைய அம்மனுக்கு வந்து நிறைய நகைகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 50 பவுனுக்கு மேலே தங்க நகைகள் இருக்கிறத இந்த கிருஷ்ணனுடைய காதலிக்கும் தெரியுங்க. டெய்லியுமே வந்து சாமி கும்பிட்ற மாதிரி கிருஷ்ணனை காதலிச்சுட்டு போகுது வழக்கமாக இருக்குங்க. ஒரு டைமில் கிருஷ்ணனுடைய காதலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சாமி கிட்ட இருக்கக்கூடிய அந்த நகைகளை நம்ம ஒரு நாள் உடுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. உடனே இதை கிருஷ்ணன்கிட்ட சொன்ன உடனே கிருஷ்ணன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. இது எங்களுடைய ஆதம தர்மங்களுக்கு எதிரானது, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நான் காதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே அந்த பெண் கிருஷ்ணன்கிட்ட பேசவே இல்லைங்க. அப்போது அந்த பெண்ணை மறந்து இவராலையும் எதுவும் செய்ய முடியலைங்க. 10 நாள் கழிச்சு சரி கழுத்தில் போட்டு திரும்பி கொடுக்குறேன்னு தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச இந்த நபர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய காதலியை போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறாருங்க. நகையை கொடுக்குற அப்படி சொல்லிட்டு உடனே அந்த பெண்ணும் காத்திருக்கும் போது நகையை எடுத்து போய் அந்த பெண் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண்ணும் நைட்டெல்லாம் அந்த அம்மனுடைய நகையெல்லாம் போட்டு காலையில் ஏர்லி மார்னிங் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்முடைய காதலி ஏமாத்தப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணன் காலையில் 4:30 மணிக்கு நான் வரேன், இந்த இடத்துல வந்து நகைகளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போயிட்டாருங்க. கொடுத்துட்டு அதற்கடுத்து அந்த நகையை கழுத்தில் போட்ட அந்த பெண்ணுக்கு திரும்பி கொடுக்க மனசே வரலைங்க. அப்படியே அந்த கிருஷ்ணனுடைய காதலியினுடைய மனம் கொடூரமாக மாற ஆரம்பிச்சுங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நகையை கிருஷ்ணன்கிட்ட திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மாமன் மகன்கள் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 நபர்கள்ட்ட நகைகளை கொடுத்து மறைச்சு வச்சுட்டாங்க. காலையில் 4:30 மணி தோராயமாக தனியாக மீட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல போய் பார்க்கும்போது காதலி வந்து அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு நகைகள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த நகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 திருடர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எங்கிட்ட நகை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு தூக்கி வாரி போடுச்சுங்க. காலையில் 6 மணி பூஜைக்கு நகைகள்லாம் வச்சு தான் பூஜை பண்ணணும், ஊர் மக்கள்கிட்ட நகை இல்லை அப்படி சொன்னால் என்னை அடிச்சே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காருங்க. அப்போது அந்த 2 திருடங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மோமூடி போட்டிருந்தாங்க, யாருனே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சது பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க கண்டுபிடிக்கிற முன்னாடி ஊர் மக்கள்கிட்ட போய் நம்மளே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைம்லையும் கிருஷ்ணன் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம மட்டும் இதில் பாதிக்கப்பட்டால் போதும், தன்னுடைய காதலியை காட்டு கொடுக்க வேண்டாம், அந்த பெண் அவமானப்பட்டா ரொம்ப ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காதலியை வந்து விளக்கி வச்சிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அழுதுகிட்டே நடந்து போகிறாருங்க. நடந்து போக போக கிருஷ்ணனுடைய மனசு மாறிடுச்சுங்க. எப்படியும் கண்டிப்பாக நகைகளை காணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை அடிச்சே கொண்டுருவாங்க, கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்கலாம், இந்த சம்பவத்தை பற்றிய ஊர்க்காரங்களுக்கு கோபம் குறைஞ்ச பின்னாடி சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே போய் கிருஷ்ணனை மறைஞ்சிட்டாருங்க. அதற்கடுத்து 6 மணி 6:30 மணி தோராயமாக ஊர் மக்கள்லாம் கோவிலுக்கு வந்து வழிபடும் போது கிருஷ்ணனை காணங்க. அப்போது பூசாரியை காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே தேடி பார்க்கும்போது அம்மனுடைய நகைகள் எதுவுமே இல்லைங்க. சாமியினுடைய நகைகளை எடுத்து கிருஷ்ணன் ஓடிட்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பக்கமும் கிருஷ்ணனை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தேடியும் கிருஷ்ணன் கிடைக்கவே இல்லைங்க, காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்த காரணத்தினால. அதற்கடுத்து கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் கழிச்சு கிருஷ்ணனை எப்படியோ ஊர்க்காரங்க சேர்ந்து பிடிச்சி கொண்டு வந்து அந்த கோவில் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குங்க, அந்த மரத்தில் கட்டி வச்சு அடித்து வெளுக்கிறாங்க. நகை எங்கடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணன் வாயவே திறக்கலைங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நகைகளை வாங்கி வச்சிருக்கக்கூடிய மாமன் மகன்கள் இருக்காங்கல்ல, காதலியினுடைய மாமன் மகன்கள், அவங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்போது தன்னுடைய காதலியை பற்றி ஒரு வார்த்தையும் கூட கிருஷ்ணன் சொல்லிங்க, அவ்வளோ அடி அடிச்சும் கூட. சாயந்தரம் ஆரம்பிச்சு உயிர் போகிற வரைக்கும் அடிச்சிருக்காங்க. நைட்டு 10 மணி 11 மணி தோராயமாக அந்த மரத்திலேயே கட்டி வச்சுட்டு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கிருஷ்ணனுடைய காதலியும் அந்த 2 மாமன் மகன்களும் 3 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க. இந்த அடி அடிக்கிறாங்க, காலையில் தானே விடிஞ்ச உடனே சொல்லிட்டான்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம இவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதலியோடு சேர்ந்து அந்த மாமன் மகன்கள் திட்டம் போடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் மரத்தில் கட்டி வச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணன் பக்கத்தில் போய் மூச்சை வந்து அடக்கி பிடிச்சி கொண்டுட்டாங்க 3 பேரும் சேர்ந்து. கொன்னதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அந்த காதலி மற்றும் 2 மாமன் மகன்களும் படுத்துட்டாங்க. காலையில் விடிஞ்சு ஊர் மக்கள் போய் பார்க்கும்போது கிருஷ்ணன் உயிரிழந்து கிடக்கிறாருங்க. நம்ம அடித்ததுனால தான் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஊர் மக்களுக்கு பதட்டம் வந்துருச்சுங்க. 50 to 60 காலகட்டத்திலாம் அந்த அளவுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்காது. ஸோ அதனால் ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவரை கட்டி வச்சு அடித்த அந்த மரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு புதர் இருக்குங்க, அந்த புதர் பக்கத்தில் கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த நபரினுடைய உடம்பை வந்து புதைச்சி சமாதியாக்கிட்டாங்க. இது வெளியே தெரிஞ்சா ஊர் மக்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கப்புறம் அந்த காதலி மற்றும் 2 மாமன் மகன்கள் அந்த நாய்களை பிரிச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கழிச்சு அந்த இறந்து போன கிருஷ்ணனுடைய அந்தனருடைய ஆட்டம் தொடங்க ஆரம்பிச்சுங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, அந்த நாய்களை கிருஷ்ணனுடைய காதலிகிட்ட இருந்து வாங்கி வச்ச அந்த மாமன் மகன்கள் இருக்காங்கல்ல, எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு மாட்டு வண்டி தானே அப்பெல்லாம் ரொம்ப அதிகம்,
மாட்டு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த கிருஷ்ணருடைய சமாதி இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வழித்தடம் வழியாக வரணும். அந்த பகுதியில் வந்துட்டு இருக்கும்போது இவங்க தூங்கிட்டு இருக்காங்க மாட்டு வண்டியில். மாடுகள் பெரும்பாலும் பழக்கப்பட்ட மாடுகளாக இருக்குங்க. எங்கே போய் விடுறோமோ கரெக்டாக அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வீட்டுக்கே வந்துடும். அதனால நல்ல நள்ளிரவு நேரத்தில் மாட்டு வண்டியில் தூங்கிட்டு மாடுகள் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்குங்க. கிருஷ்ணனுடைய சமாதிக்கு பக்கத்தில் வந்த உடனே நடந்து போயிட்டு இருந்த மாடுகள் அப்படியே டக்கு நின்றுச்சுங்க. அதற்கடுத்து மாடுகள் மிரளுதே, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலிருந்து முழிச்சிருந்துச்சு பார்க்கும்போது இவங்க இருவருக்குமே பேரதிர்ச்சிங்க. கரெக்டாக மாட்டு வண்டிக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடி ஒரு நபர் அப்படியே தீப்பந்தத்தோடு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. தீ சுருட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பனை ஓலைகள் இருக்குல்ல, அந்த பனை ஓலைகளை அப்படியே சுருட்டி பார்த்தீங்கன்னா தீப்பந்தம் வச்சுட்டு தான் அந்த காலத்துல பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு தீ சுருட்டை வச்சு தான் ஒரு மர்ம நபர் ரோட்டினுடைய முன்னாடி மாட்டு வண்டிக்கு முன்னாடி நிற்கிறாருங்க. அந்த நபரை பார்த்துட்டு தீயை பார்த்து மாடுகள் மறதியா தள்ளி போயா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிகளிலே கத்துறாங்க. அப்படி சத்தம் போட்டும் அந்த நபர் விலகாம அதே இடத்துல அப்படியே நிற்கிறாருங்க. அதற்கு பிறகு இந்த 2 மாமன் மகன்களும் பக்கத்தில் நெருக்கி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த நபர் பக்கத்தில் மர்மமான உருவப்பத்தில் நெருங்கி போறாங்க. பக்கத்தில் போன உடனே பெரிய ஷாக்குங்க. போன வேகத்தில் மாட்டு வண்டிக்கே திரும்ப ஓட்டம் பிடிச்சி வர்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே நிற்கிறது இறந்து போன கிருஷ்ணனுடைய ஆன்மா தாங்க தீ சுருட்டோட நிற்குது. இதை பார்த்து அரண்டடிச்சு போய் மாட்டை பார்த்தீங்கன்னா பின்னோக்கி இழுக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு மாடு நகரவே மாட்டேங்குது. அதற்கு பிறகு ஒரு வழியா உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து அந்த கிருஷ்ணனுடைய காதல் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவன் இறந்து போனதுக்கு பிறகு ஆவியா இப்படி பண்ணுனா அப்படி சொன்ன உடனே 3 பேருக்கும் பயங்கர நடுக்கம் ஏற்பட்டுருச்சுங்க. பயம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த மாமன் மகன்கள் இரவு நேர பயணத்தை தடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 1 மாத காலகட்டம் கூட மறுபடியும் இருக்க மாட்டாங்க. 1 மாத காலகட்டம் கழிச்சு 2 பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளுங்க மர்மமான முறையில் தனித்தனி இடத்துல தனித்தனியாக இறந்து போனாங்க. எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களுக்கே தெரியலீங்க. ஆனால் அந்த கிருஷ்ணனுடைய காதலிக்கு மட்டும் புரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா அவங்க தான் அந்த ஆன்மா சுத்தம்னு சொல்லிட்டாங்களே, அடுத்து நம்ம தான் டார்கெட் அப்படி சொல்லிட்டு அந்த காதலி பயந்து போயிருந்திருக்காங்க. அந்த டைம்ல 2 மாமன் மகன்களையும் கொன்ற அந்த கிருஷ்ணனுடைய ஆன்மா அதற்கடுத்து ஊர் மக்கள் இருக்கக்கூடிய ஆண்களை வேட்டையாட ஆரம்பிச்சுங்க. நைட்டு நேரத்தில் அந்த வீதியில் வரவே முடியறது இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கண்களுக்கு கிருஷ்ணனுடைய ஆவி தட்டுப்பட்டுருக்குங்க. இதை பார்த்து பயந்து போன ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாந்திரிகவாதியை கூட்டு வந்திருக்காங்க அந்த சமாதிக்கு. கூட்டு வந்து அந்த மாந்திரிகவாதி ரிச்சுவல்லாம் ஒன்று பண்ணி முடிச்சு ஒரு விஷயத்தை அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்து போன கிருஷ்ணன் நார்மல் நபர் கிடையாது, பிரேத ஆத்மாவாக இந்த ஊரில் சுற்றிட்டு இருக்கான். அதற்கு முக்கிய காரணம் அவர் இறப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்தனாரா இருந்தார். அந்தனார் அப்படின்னா வேத மந்திரங்கள் அறிஞ்ச ஒரு நபர் தானே, தெய்வத்தை நம்பி வாழ்ந்த நபர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நபர்களை தவறான காரணம் சொல்லி அடிச்சு கொடூரமாக கொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரம்ம பிரேத ஆத்மாவாக தான் மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாறக்கூடிய நபர்களை தெய்வங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாது, அவங்களுடைய மரணத்துக்கு தேவையான நீதியை வாங்குற வரைக்கும் அது போகாது, எந்த தெய்வத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொல்லிட்டாருங்க ஊர் மக்கள்கிட்ட. ஊர் மக்கள் நடுங்கி போய் வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாந்திரிகவாதி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த கிருஷ்ணன் பிரேத ஆத்மாவாக இருந்தாலும் கூட பிரம்ம ராட்சசன் சொல்லுவாங்க. பிரம்ம ராட்சசன் அப்படின்னா பிரேத ஆத்மா மாதிரி தான். பிரேத ஆத்மாக்களுக்கு 2 குணங்கள் இருக்குங்க. நல்லதும் நடக்கும், மூர்க்கத்தனமாகவும் நடக்கும். ஒருவேளை அந்த சமாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை வச்சு தெய்வமாக நினச்சி கிருஷ்ணனுடைய ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் வேணுனீங்க அப்படின்னா நல்ல மனசோடு மாற வாய்ப்பு இருக்கு, அதை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி கிளம்பி போயிட்டாருங்க. அதற்கு பிறகு அந்த கிருஷ்ணனுடைய சமாதியை சுற்றி இருக்கக்கூடிய புதர்களெல்லாம் நீக்கிவிட்டு சுத்தம் செய்து ஊர் மக்கள் மொத்தமாக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்கள் திருடு போனது அதற்கான காரணம் அந்த பெண்ணும் அந்த 2 நபர்கள் தான் 2 பேர்த்த கொண்டு வச்சு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. நாங்கள் செஞ்சது தவறு தான், எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வேண்டின காரணத்தினால அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாத காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வேண்டக்கூடிய நிறைய நபர்களுக்கு அந்த கிருஷ்ணன் சமாதியிலிருந்து நல்லது நடந்திருக்குங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கூட பக்தர்கள் கிடையாதுங்க. ஆனால் கிருஷ்ணன் சமாதிக்கு அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் இப்போ கூட அந்த சமாதி அப்படியே தாங்க இருக்காம நிறைய கோவில் மாதிரி பக்தர்கள் கூடுவாங்களா அவங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருந்துருக்கு, இப்பயும் இருந்துட்டு இருக்கு. நீங்களாம் கேட்கலாம் இதற்கு மெயின் காரணமே கிருஷ்ணனுடைய காதலி தானே, அந்த பெண்ணை மட்டும் ஊரை விட்டு தான் ஒதுக்கி வச்சாங்க, கொல்லுலையா அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பிரம்ம ராட்சசன் அப்படிங்கிற இந்த ஆன்மாக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஆண்களை மட்டும் தான் கொல்லும், பெண்களை வேட்டையாடாதுங்க, அது தர்மத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதனால தான் எல்லாத்துக்கும் காரணமான காதலியை ஒண்ணுமே பண்ணலையே விட்டுருச்சு. ஆனால் அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு கொஞ்ச நாளத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட கிருஷ்ணன் சமாதி அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அந்த குமார் அப்படிங்கிற பாண்டியனுடைய நண்பன் போய் வேண்டிட்டு இறந்துருக்கான். நான் இறக்க போகிறேன், உனக்கு நடந்தது தான் எனக்கு நடந்துச்சு, உன் காதலி உனக்கு துரோகம் பண்ண மாதிரி தான் என் காதலியும் பார்த்தீங்கன்னா வசதியை பார்த்து துரோகம் பண்ணிட்டா, அவளையும் அவங்க 2 பேர்த்தையும் கணவன் மற்றும் அண்ணனையும் விடாத அப்படின்னு சொல்லிட்டு குமார் வேண்டிக்கிட்டு உயிரை விட்டு இறந்து போயிருக்காருங்க. ஸோ அந்த சமாதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படிங்கிற பிரேத ஆத்மா தான் இந்த சுமதி அப்படிங்கிற கணவரான சரணையும் பார்த்தீங்கன்னா அந்த விபத்தில் தலையில்லாமல் நசுக்குச்சு இல்லையா. பிரம்ம ராட்சசனுடைய ஒரே வேலை தலையை தான் டார்கெட் பண்ணும். ஸோ அதனால தான் விபத்தில் தலையே இல்லாமல் சடங்கு கூட பண்ண முடியாமல் சரணுக்கு உடல் கிடச்சிச்சு. ஸோ இது அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பிரேத ஆத்மாவுடைய வேலை தான் அப்படி சொல்லிட்டு இப்போது இந்த இசக்கியம்மன் கோவிலில் போய் பாண்டியனுடைய குடும்பத்தார் அழுது வேண்டாங்கல்ல, அந்த பூசாரி அருள் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக இதோட நிற்காது, கிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த பிரேத ஆத்மா சரணை போட்டு தெளிச்சு பாண்டியனையும் விடாத அப்படி சொல்லியிருக்காங்க.
அப்போது அந்த பூசாரி இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. இந்த பாண்டியன் அப்படிங்கிறவரை அடுத்த நாளே போட்டு தள்ளியிருக்குமாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் இறந்து போன இந்த சரண் அப்படிங்கிற இன்னொரு நண்பன் இறந்து போனார்ல, அந்த ஆன்மா வந்து குறுக்க தடுத்து நிப்பாட்டுதாமங்க பாண்டியனை காப்பாற்றுவதற்காக. என்னதான் சரண் வந்து தவறானவராக இருந்தாலும் கூட தன்னுடைய நண்பன் உயிர் போயிடக்கூடாது, நம்ம உயிர் போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற பிரேதாத்மாகிட்ட இருந்து காப்பாற்றிட்டு இருந்திருக்குங்க பாண்டியனை. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நைட் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல முண்டத்தோடு வந்து ஏதோ சொல்ல ட்ரை பண்ணும்போது கனவுல அதுக்காக தான் வந்திருக்கு, நீ சேஃப்டியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தண்ணி அடிச்சுட்டு அந்த குளக்கரையில் போய் பைக்கோடு விழுகும்போது தோள்பட்டையை பிடிச்சி குளத்துக்குள்ளே விழாமல் தடுத்து இப்படி நிப்பாட்டினதும் சரண் அப்படிங்கிற நபரினுடைய ஆவி தான். அதே நேரத்தில் அந்த மரத்துக்கடியில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அழுது சுற்றி 5.1 சரௌண்டிங் சிஸ்டம் மாதிரி அழுகிற குரல் கிடைச்சல, அதுவும் இறந்து போன தங்கச்சி என்னுடைய கணவனுடைய ஆன்மாவினுடைய வேலை தான். அதே நேரத்தில் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு கிணத்துல குதிக்க பார்க்கும்போது தூங்கிட்டு இருந்த சுமதியை கணத்தில் அரைஞ்சு வெளியே கொண்டு வந்து ஊர் மக்களில் சத்தம் போட்டு காப்பாற்ற விட்டது எல்லாமே அந்த சரணுடைய ஆவியினுடைய வேலை தான். ஆனால் கண்டிப்பாக கிருஷ்ணனுடைய பிரேதாத்மா பாண்டியனை கொன்னே தீரும். சரண் அப்படிங்கிற அந்த ஆவியினுடைய ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது இது உன்னை கொன்னே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் வந்து இசக்கியம்மன் பூசாரி சொல்கிறாருங்க. என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கை விரிக்கிறாருங்க. ஏன்னா இந்த மாதிரி அந்த நாள்களை கொல்லும்போது அந்த பிரேத ஆத்மாக்களுடைய ஆட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. அந்த சாவுக்கான நீதியை திரும்பி கேட்கும். அதற்கு பிறகு பாண்டியனுடைய அப்பா அம்மா அழுது புலம்பி கேட்டிருக்காங்க, என் மகன் பண்ண தப்பு தான், எப்படியாவது இருந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாந்திரிகவாதி அந்த ஊர்க்காரங்களுக்கு சொன்னதே தாங்க இந்த இசக்கியம்மன் கோவில் பூசாரியும் சொல்கிறாரு. என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஒன்று வேணால் பண்ணலாம், நேராக அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய சமாதியில் போய் மன்னிப்பு கேளுங்க, குமார் இறந்தது என்னால் தான், நாங்கள் உணர்ந்துட்டோம், என்னை மன்னிச்சிரு, எங்களை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க. ஒருவேளை அந்த பிரேதாத்மா வந்து மனசிறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால வேறு வழி இல்லாமல் பாண்டியனுடைய குடும்பத்தார், இறந்து போன சரணுடைய மனைவி, அப்புறம் பாண்டியனுடைய அம்மா அப்பா எல்லாரும் அங்கே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு கிருஷ்ணர் சமாதி அப்படிங்கிற அந்த பிரேதாத்மா இருக்கக்கூடிய அந்த சமாதியில் நின்று வேண்டியிருக்காங்க மன்னிப்பு கேட்டு. ஒட்டுமொத்த குடும்பத்தோடு வேண்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து 1.5 மாத காலகட்டம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சான். 1.5 மாத காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பாண்டியன் தூங்கினவர் தாங்க நைட்டு அலறி அடிச்சு கத்திருக்காருங்க. எல்லாரும் ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்த கை காமிச்சிட்டு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காருங்க. நான் முடியல. அப்போது எதுவுமே பேச முடியாம நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இதய துடிப்பு நின்ன காரணத்தினால அட்டாக் வந்து இறந்து போயிட்டாருங்க. அதற்கடுத்து மறுபடியும் 2 வார காலகட்டத்தில் எல்லாமே தன்னால தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சுமதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குமார் அப்படிங்கிற பையனுக்கு துரோகம் பண்ணதுனால தானே கணவரும் போயிட்டாரு, சொந்த அண்ணனும் போயிட்டாங்க. குற்ற உணர்வுல இந்த பெண்ணும் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. இந்த சம்பவம் 2005 to 2006 காலகட்டத்துக்குள்ள ஒரு வருட காலத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு பிரதர். அந்த பாண்டியன் அப்படிங்கிறவர் எங்களுக்கு சொந்தக்காரங்க தான், பேரை மட்டும் மாற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பின அனீஷ்குமார் அப்படிங்கிற நபருடைய பேர் மட்டும் தான் உண்மையான பேர், மற்ற எல்லா கேரக்டருடைய பேரும் மாற்றி தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் ஷேர் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி அமானுஷ்யமான த்ரில்லிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.